வாங்க, இது சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்குல நாம் சக்கரவள்ளி கிழங்காக இருந்தது. இப்போ நம்மளுக்கு இவ்வளோ சூப்பராக பணியாரமாக ஆகிப்போச்சு. இது ஸ்வீட் சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம். இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, டேஸ்ட்டாக. ஆயில் இல்லாமல் நேர்கல்லில் போட்டு எடுக்கிறது. வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்களா சூப்பராக சாப்பிடுவாங்க. இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு இப்போ நாம் சக்கரவள்ளி கிழங்க ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தோட அடித்தட்டத்தை வச்சு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா தண்ணியில் போட்டு கழுவி இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் சுத்தமாக கரெக்டாக வெந்து போயிடும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி குத்தி பார்த்தா நல்லா இறங்கிடும். வெந்து போச்சுன்னு கண்டுக்கலாம். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது இதை ஆறின பின்னாடி தோல் உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கிழங்கு இப்போ தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் தேங்காய் திருவி கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து எடுத்துகிட்டு வந்துருக்குது. இது கூடைய இந்த கிழங்க நல்லா இப்படி நசுக்கி போட்டுக்கலாம். வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் தூள் பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. இது அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த உருண்டையை நாம் இது மைதா மாவு கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்குது. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்காங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சா தான் நல்லா போட்டு அந்த உருண்டையை வச்சு மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நாம் மைதா மாவில் அந்த உருண்டையை வச்சு நல்லா மூட போகிறோம். ஒப்புட்டுக்கு செய்வோம்ல, அதே மாதிரியே தான். பாருங்கள், இப்படி கையில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டா இப்படி வந்துடும். வச்சு அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம போற்றி வைக்கலாம். பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சாச்சு. இதை நாம் பணியாரக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். பணியாரக்கல் வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணிக்காங்க. கல்லெண்ணெய் ஊற்றினா அந்த வாசம், கல்லெண்ணெய் வாசம் வரும், நல்லா இருக்காது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி
வந்து இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறோமில்ல, இதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து இதில் போடலாம். அப்படியே நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு இந்த மைதா மாவு வெந்தால் சரி. உள்ள கிழங்கு வந்து நம்ம ஏற்கனவே வேவிச்சுட்டோம். இந்த மைதா மாவு மட்டும் சுற்றிலையும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா மைதா மாவு வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும். திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, மைதா மாவு வெந்துடும். மைதா மாவு எல்லா பக்கமும் வெந்துருச்சுன்னா எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.